இப்பொழுது நாம் கேட்கப் போவது மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையாகவே நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே இருதயத்தை தாழ்த்தி, அவருக்கு முன்னாடி யாருமே பெருமைப்பட முடியாது. ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறேன். யார் உம்முடைய பார்வையில் உத்தவர் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்கள் ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுக்க நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லைன்னா எங்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாதப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை எந்த வடிவிலாவது பிற்காலங்களில் கேட்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஒரு சீரீஸ் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னும் 2 தான் மீதி இருக்கு. அதனால் நான் அதை முடித்தா தான் அடுத்த எடிட்டிங்க்கு அதை கொண்டு போக முடியும். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். இந்த தலைப்பு என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இஃப் யூ ஆர் அ born again Christian, it should reflect in 10 areas in your life. நிறைய ஏரியாவில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆனால் ஒரு முக்கியமான 10 காரியங்களை நாம் தியானிக்கிறோம். நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவாயானால் அது உன் வாழ்க்கையிலே 10 இடங்களில் வெளிப்படுத்தி காட்டப்பட வேண்டும். அது வெளியரங்கமாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா பர்சனலி நான் ஒரு சீக்ரெட் கிறிஸ்டியனா ஏதாவது ஒரு சில குடும்பங்களில் சில பெண்கள் சில சூழ்நிலைகள்லாம் இருக்க முடியுமே தவிர எப்போவுமே ஒரு கிறிஸ்தவன் சீக்ரெட் கிறிஸ்டியனாக இருக்கவே முடியாது. நம்ம நிறைய காரியங்களை பார்த்துருக்குறோம். முதலாவது என்ன பார்த்தோம் இந்த சீரியஸில், நாம் எப்பொழுதுமே மனம் திரும்புகிற மனப்பக்குவத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆல்வேஸ் ரெப்பண்டிங். ஏன்னா நம்ம அநேக தவறுகள் செய்தாலும் மனம் திரும்பி, அதாவது அதுக்காக மனம் திரும்பிக்கிட்டே திருப்பி செய்யணுங்கிற இது நம்மையும் மிஞ்சி எப்போமாவது விழுந்து விட்டால் நம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு தடவை பொய் சொன்னால் அதை நம்ம மனம் திரும்பி சரி பண்ணலாம். ஆனால் பொய்யா 100 தடவை ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு திருப்பி மன்னிப்பு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் அ கேரக்டர் ஃப்ளா. எங்கேயாவது தேவன் உங்களுடைய கேரக்டரில் ஒரு காரியம் சரியில்லைன்னு கண்டார்னு தேவன் நின்று உங்களை சரிப்படுத்துவார். அப்பொழுது சில நேரங்களில் வலிக்கக்கூடும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பாவத்தில் நாம் நிற்கவே முடியாது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே நாம் என்றைக்குமே நாட் நெசசரி இட் ஷுட் பி சின், நம்ம ஒரு தவறான முக்கியத்துவங்கள் உடையவர்களாக இருந்தால் கூட நாம் மனம் திரும்பிக்கொண்டே ஆவியானவர் சொல்ல அடுத்து நம்முடைய விசுவாசம் தேவன் மேலுள்ள முழு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். எப்படி வாழணும்? என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே எனக்கு அதை பற்றி எதுவுமே பிரச்சனை இல்லை. நான் முழுமையாக அவரை நம்புகிறேன். அவர் எனக்கு சமாதானத்தினாலும் நிறைவினாலும் நடத்தி என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? விசுவாசத்தினால கலந்த வார்த்தையாக தான் வெளியவே வரணும். இந்த நெகட்டிவாக பேசுகிறது தேவையில்லாமல் இதெல்லாம் நம்ம ஒதுக்கி விட வேண்டும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி he should live out God's will. நான் ஏன் உயிரோடு இருக்கேன்? அப்பா சித்தம் செய்கிறதற்காக நான் இந்த வேலையை பார்க்குறேன், இந்த ஊழியத்தை செய்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன். ஆல்வேஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லிவிங் அவுட் காட்ஸ் வெல். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் எப்படி வசனம் ஒன்று சொல்லுது, நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன், அப்படி நீங்கள் வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தால் நம்முடைய ரட்சிப்பிலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் வசனத்தின்படி வாழுகிறவனாய் இருக்கிறேனா? இஃப் நாட், இட் இஸ் a very serious matter. ஹல்லேலூயா. நான் இதுக்கு முன்னாடி இந்த விசுவாசத்தை குறித்து சொன்னேன். இதில் நான் இன்னும் ஆழமான சில காரியங்கள் எல்லாம் தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா விசுவாசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை தேவன் சோதிக்கும் போது, ஏன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆபிரகாம் என்னவா வருவான் எப்படி செய்வன் அவருக்கு தெரியாத, எல்லாமே தெரியும். பட் ஐ டெல் யூ, whenever it comes out to be a highest commodity called faith, God is looking forward to evidence. என்றைக்கு உங்கள் விலையேறப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது என்ன செய்வார்னா, அதுக்கு எவிடன்ஸ், ஆமென் ஆமென், உறுதிப்பாடை அவர் நிச்சயம் கண்டே தீருவார். Hallelujah. Your faith is always tested till God finds evidence in it. Hallelujah. இதை நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம ஆமென் ஹல்லேலூயா, நம்ம என்ன செய்யணும்? லவ்விங்
கிரைஸ்ட். அதாவது முதலாவது நம்முடைய முழு மனதோடும் ஆத்மாவோடும் நமக்குண்டான எல்லாவற்றோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற வாழ்க்கை அது பலிக்கப்படும் கண்டிப்பாக, இல்லையா? அது எப்படி ஒருத்தர் நம்ம நேசிச்சோன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக பண்ணும். அவங்ககிட்ட பேசுகிற விதமே வேறு மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட பேசுகிற நேரம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்காக விட்டு கொடுப்போம், அவங்கள மன்னிப்போம், இல்லையா? ஸோ அது மாதிரி நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் ஆழமாக 6வது காரியம், நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நாம் கிறிஸ்துவை பின்னும். we should be a kind of people who will be denying ourselves. இனி நான் அல்ல என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 7வது காரியம், ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? எந்த சூழ்நிலை அவனுக்கு எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ என்ன வந்தாலும் அவன் ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறது நிப்பாட்டவே கூடாது என்று பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். அடுத்து பார்த்தோம், பிரதான 2வது கட்டளை, யூ ஷுட் லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். பிறருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்று நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். லவ்விங் த ஸ்கிரிப்சர் அண்ட் மெடிடேட்டிங். நீங்கள் நல்ல ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முக்கியத்துவம் எதில் இருக்கும் தெரியுமா? ஊழியெல்லாம் 2வது தாங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதத்தோடு தேவனோடு தனித்திருந்து அவருடைய வேதத்தை வாஞ்சித்து, அல்லேலூயா. நான் உண்மையிலே சொல்கிறேன், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணன் ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் தியாகமாக வந்தார்னு. ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் my primary reason is that I may spend more time in the word of God and in his presence. அவருடைய வேதத்திலும் தேவ சமூகத்திலும் அதிக நேரம் நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக. நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் எனக்கு தெரியாது. அதற்கு முன்பதாக நான் அநேக காரியங்களை வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள். ஆம், ஐ லவ்விங் தி ஸ்கிரிப்சர். அதாவது நிறைய பேர் இன்றைக்கி செய்கிற தப்பு என்ன தெரியுமா? பிரசங்கம் பண்ணுறதுக்கா பைபிள் மெடிடேட் பண்ணுவாங்க. மகா தவறான காரியம். நெவர் டூ தட். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரசங்கம் கூட அப்படி நாம் ஒரு வேளை 1-2 நாம் பண்ணியிருக்கலாம் அப்படி. ஆமென், ஆமென். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படி தேவன் என்னோடு என்ன பேசுகிறாரோ அதைத்தான் நான் சபையிலே சொல்லுகிறேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம், நீங்கள் ஒரு விசுவாசி என்றால் ஒரு பைபிளோட ஒரு நோட்டு புத்தகம் இருக்கா? முதல்ல அது இல்லைனாலே தப்பு. அல்லேலூயா. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ புக். ஆமென். நான் என்னுடைய புக்கெலாம் அப்படி ஒவ்வொன்றா வலிஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கும். ஐ ஆல்வேஸ் ரைட் இட் டவுன். அல்லேலூயா. ஐ ஆல்வேஸ் ரைட் இட். நான் எழுதுறதுனாலேயோ என்னமோ தெரியல, தேவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு பைபிள், அது பக்கத்தில் ஒரு நோட் புக் வச்சு நீங்கள் வேதத்தில் கற்றுக்கொண்டதெல்லாம் அதில் எழுதுகிற அந்த அளவிற்கு இட் இஸ் அ வெரி வெரி சின்சியர் புக் தட் யூ ஷுட் பாண்டர் ஓவர். அவ்வளவு ஒரு முக்கியமான புத்தகம் பிரியமானவர்களே. காணக்கூடாத இறைவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தான் எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லமையுள்ளவர், உலகம் அனைத்தையும் படைத்தவர், கிட்டத்தட்ட 1600 வருஷம் எழுதி கொடுத்த புத்தகத்தை ஒதுக்கிவிட்டால் நம்முடைய ஜெபம் அருவருக்கப்படும் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நான் நினைக்கிறேன் நம்முடைய பிரச்சனையில் அநேக பிரச்சனை நமக்கு வராமலே போயிருக்கும் நம்ம ஒழுங்காக வேதத்தை கற்றிருந்தால். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க அந்த காலத்தில், இந்த வேதத்தை யார் சுமக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை இந்த வேத வசனம் சுமக்கும் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய டைம் வித் த வேர்ட் ஆஃப் காட். நல்லா யோசிங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதிக நேரம் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சங்கீதத்தில் வாசிக்கிறோம்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. கமா. அல்லேலூயா. முதல்ல என்ன இருக்கணும் ஒரு விசுவாசிக்கு? He should be loving the scripture. அவசரமாக வேலைக்கு, சில நேரங்களில் வேலைக்கு போகும்போது அவசரமாக வேலைக்கு போகிற மாதிரி வரலாம். அப்போ நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு வந்த பின்னாடி ஃபைண்ட் அ டைம். சரி, அப்படியும் சில நேரங்களில் முடியலையா, என்னைக்காவது ஒரு நாள் லீவு கிடைக்கிது, அன்றைக்கி உட்காந்து நிறைய, தயவு செய்து சொல்கிறேன், வேலை கூட எனக்கு எப்படின்னு தெரியல, இந்த வேதாகமத்தை
தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்காதிருங்கள். ஏன்னா உங்களோடு இறைவன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறதில் 90% இந்த வேதத்திலிருந்து தான் பேசுகிறார். நான் ஏற்கனவே அன்றைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் ஒரு இடத்துல ஒரு காரியமாய் ஒரு இடத்துல அமர்ந்திருந்தேன் போன வாரம். அப்போ நான் தேவனை துதித்து கொண்டே இருந்தேன். பிதாவாகிய தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியான துதித்து கொண்டேன். என் உள்ளத்திலே இயேசுவின் சத்தம் துணித்தது. ஹல்லேலூயா. I'm not exaggerating, I'm not telling a lie. Immediately I reported to my wife. நான் திருப்பி காரில் ஏறும்போது என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னாரு. எனக்கு நான் அவ்வளவு அந்த God guaranteed me that he will give me the crown of life. Hallelujah. எப்போ தெரியுமா? ஆனால் நான் சாகிற வரைக்கும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு கண்டிஷன் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். Hallelujah. என்னோடும் உங்களோடும் பேசுகிற ஒரு தெய்வம். உங்கள் பிரச்சனை 1000 இருக்கலாம் பிரியமானவர்களே, அப்படி பனியை போல வார்த்தையினால் உருக பண்ணுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த வார்த்தை, இட் இஸ் a word that is so powerful, it can regenerate anything. எதை வேண்டுமானாலும் மீண்டும் புதுமையாக உருவாக்கக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, எப்படியா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வடிவில் இருந்தாலும், உங்கள் நெஞ்சில் கையை வச்சு, do I love God's word? கடவுளுடைய வார்த்தைக்கு என் உள்ளத்தில் ஒரு பிரியம் இருக்கா இல்லையா? அதாவது சில நேரங்களில் நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இருக்க பிரியமோ, ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்க பிரியமோ, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற இருக்க பிரியமோ, அதற்கு உடவொடுத்துகிற பிரியம் இந்த வேதத்தின் மேல் இல்லை என்பது தான் உண்மை பிரியமானவர். அநேகர், எல்லாருக்கும் நான் சொல்லலை. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? we should be loving the scripture. முதல்ல நேசிக்க வேண்டும். வாசிக்கிறதெல்லாம் அடுத்து, தியானிக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் அதான். am I loving the scripture enough? ஏன்னா இதில் பொய்யே சொல்ல முடியாது. உண்மையிலே நேசிச்சிங்கன்னா இந்த புக்கோட தான் உட்காந்துருப்பீங்க. எனக்கு, நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு ஆலயத்தில் அதிக நேரம் ஜெபிப்பது உண்டு. அப்போ எனக்கு முன்னாடி சில அண்ணன்மாரெலாம் இருப்பாங்க. அப்படிலாம் நான் இப்போ யாரையுமே பார்க்கல பிரியமானவர்களே. காலையில் பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, மத்தியானம் பார்த்தாலும் பைபிள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சாயங்காலம் பார்த்தாலும் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இரவு நேரத்தில் அங்கேயே இருப்பாங்க. அவங்களும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். நான் சின்ன பையன், அவங்களாம் பெரியவங்க, அதனால் நான் ரொம்ப அப்படி ஒட்ட மாட்டேன். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவர்களை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது உலகத்தின் உயரங்களிலே அவர்கள் போய்விட்டார்கள் பிரியமானவர்களே. எப்படி? உயரத்திலே ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். ஏன்னா அவர் எழுதி கொடுக்கிற வேதத்தை கேவலமாக, நம்ம ரொம்ப கேவலமாக நினைக்க மாட்டோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதே என்னை பொறுத்தவரையில் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது ரட்சிப்பை வெளிப்படுத்தவும் இல்லை என்று நான் சொல்வேன். தாவீது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன். அது எதில் தெரியுது தெரியுமா? அவன் வேதம் என் மன மகிழ்ச்சி என்று எழுதுகிறான். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பட்டிருக்கேன், தசம்பாகம் கொடுக்குறேன், ஊழியத்துக்கு போகிறேன், நான் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ரைட். டூ ஐ லவ் த ஸ்கிரிப்சர்ஸ்? ஏன்னா ஆண்டவருடைய ஐடியாலஜி என்னன்னா, 3 வகையான அன்பு நம்மிடத்தில் நிச்சயமாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. முதலாவது, நாம் தேவனாகிய கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். அடுத்து அவருடைய வேதம். இது ரெண்டையுமே நம்ம பிரிக்கவே முடியாது. அவருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கு. இந்த 3 kind of love, the triangular love has to be in us. ஒருவேளை அது இல்லைன்னா இன்றைக்கே உபவாசியுங்கள். இன்றைக்கே பச்சைய ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க தயவு செய்து. ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்கள் வேதத்தை உண்மையிலே நேசிக்கலப்பா, நான் நேசிக்கலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் உண்மையிலே நேசிச்சிருந்தேன்னா இந்த புத்தகமும் கையுமாகத்தான் நான் இருந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை, ஏன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி பிறந்து 2 வயசு 1.5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோமே, தாய் எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் தன் மகன் தான் அந்த மூலையில் ஒரு ஓரத்தில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அன்பு.
நாம் எப்பொழுதெல்லாம் வேதத்தை மறக்கிறோமோ நாம் தேவனுக்கும் நம்முடைய ஓன் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் நாம் செய்கிற துரோகம். ஆகவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. சீர்தூக்கி பாருங்க, மனஸ்தாபப்பட்டு அழுங்க. ஆண்டவரே, நான் அப்படி வாழலையே, நான் இப்படி வாழலையே, நான் இப்படி வாழலையே, நான் இப்படி வாழலையே. எத்தனை முறை நான் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். என் செவிகள் மந்தமாகவே இருக்கிறது, என்னை மன்னிங்க என்று நாம் கேட்போம். பிரியமானவர்களே, ஏன்னா அவர் எழுதி கொடுத்த உயில் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள் அவர் தனிமேல அப்படியே சத்தமாக என் காதில் பேசணும், உள்ளத்தில் பேசணும்னு நினைக்கிறான். அதை விட இதுதான் அவர் அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இதைத்தான் தேவன் அதிகமாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் உனக்கு பிரியம் இருக்கா? டெஸ்ட் பண்ணுவாருங்க, நிச்சயமாக பண்ணுவார். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு உண்மையிலே நீ நேசிக்கிறியா இல்லையா டெஸ்ட் பண்ணாரா பண்ணலையா? இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கலைன்னா அவர் யாருன்னே உங்களுக்கு தெரிய முடியாதுங்க. யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ த லார்ட் இஸ். அவரே யாருன்னு தெரியாமல் எப்படி விசுவாசத்தை வைப்பது, எப்படி அவருடைய வசனத்தின்படி வாழ்வது, எப்படி மோட்சத்திற்கு செல்வது? பிரியமானவர்களே, ஆரம்பமே ரட்சிக்கப்பட்ட பின்பு முதல் ஆரம்பம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அப்படி பிரியமா இருந்தா என்ன நடக்குங்கிறத அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா? Here is the key. ஹல்லேலூயா. ஆன்மீக ரகசியம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் உங்க வேத தியான நேரத்தை கூட்டுங்க. Make yourself available to God first with the word of God. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் உண்மையிலேயே வேதத்தை நேசிக்கிறீங்களா நேசிக்கலையாங்கிறது அந்த வசனத்தின் அடுத்த பகுதி கமாக்கு அடுத்து சொல்லுது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்தீர்கள், என்ன தியானித்தீர்கள்? நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், நீங்கள் என்னைக்கு என்ன வேதத்தில் தியானித்தீர்கள் என்று. அருமையானவர்களே, அடுத்து தியானம் பண்ணிட்டு அப்படி போகிறதில்ல, அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. இதை நான் கற்றுக்கொண்டேன் இன்றைக்கு வேதத்திலே, இன்றிலிருந்து நான் இதை கடைபிடிக்க போகிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அவருடைய வசனத்தை கம்ப்ளீட்டை இக்னோர் பண்ணிங்கன்னா நீ என்னை நேசிக்கிறதுக்கு அடையாளமே இல்லைன்னு யோவான் 14 தெளிவாக சொல்கிறாரு, மிக தெளிவாக சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு அந்த வேதத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தா அதை செய்ய முடியும். 23 வசனம் யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், அதுதான் அந்த அன்பு. வேதத்தில் பிரியமாயிருந்து என்னதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமாயிருந்து. ஆமென். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனிடத்தில் என் பிதா அன்பு கூறுவார், அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். யார்கிட்ட வாசம் பண்ணுவோம்? வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழுகிறதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அந்த திருத்துவம் வாசம் செய்யும். அந்த திருத்துவம் வாசம் செய்யும் பொழுது அவன் வாயிலிருந்து புறப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் பலிக்கும். பிரியமானவர்களே, ஏன்னா அது ஆவியினால் அந்த வார்த்தை வெளியே செல்லும். சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட அவன் சொன்னதின் நிமித்தம் அது நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்கள். பிரியமானவர்களே, எழுதுங்க, இருதயத்தில் எழுதுங்க, இன்றிலிருந்து நான் வேதத்தோடு அதிகமாய் வாசிப்பேன், அதிகமாய் தியானிப்பேன், ஆனால் நான் மிக தாழ்மையோடு கூட இருப்பேன். நிறைய பேர் கொஞ்சம் பைபிள் ஜரையா படிச்சுட்டா பெருமை வேற வந்துடுது. இல்லை பிரியமான, உண்மையாக பைபிள் படித்தா தாழ்மை தான் இருந்து ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில். அப்போ 9வது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் அது வேதமும் கையுமாய் இருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பேருக்கு பைபிளை தூக்கிட்டு போய் பிரயோஜனம் இல்லைங்க, அது அதன்படி வாழுகிற ஜனமாய்,
அந்த வெளிச்சத்தை உங்களுக்கும் காட்டுகிறவர்களாய், உங்கள் குடும்பத்திற்கு காட்டுகிறவர்களாய், பிறருக்கு காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோபுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அல்லேலூயா. யோபுலே 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எனக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை விட எனக்கு தேவனுடைய வசனமே எனக்கு அதிக பிரியம், கொள்ளை பிரியம் என்று அவன் சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும்பாலும் நடக்கிற பார்த்தீங்கன்னா ஃபீஸ்டிங் தான். எப்போவுமே எப்போ பார்த்தாலும் பிரியாணி, அந்த கறி, இது எந்த ஹோட்டல்லாம். நம்முடைய கான்வர்சேஷனை இப்போ நிறைய நேரங்கள் சபைகளுக்குள்ளும் விசுவாசிகளும் பார்க்குறோம், மோர் ஆன் ஃபுட், மாமிச பிரகாரமான ஆகாரத்திற்கு. அது அப்படி, இது இங்கே கிடைக்கும், அது அங்கே. கான்வர்சேஷன் அதுதான் இருக்கிறது பிரியமானவர்களே. இங்கே பக்தன் எழுதுகிறான், மீண்டும் வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை. நம்ம எவ்வளவு நேரம், எத்தனை தடவை பின்வாங்கிறோம் நம்ம, இல்லையா? சொல்லுங்க பிரியமானவர்களே, பின்வாங்கி விடுகிறோமே. அடுத்து அவன் எழுதுறான் பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். பிரியாணி, பாயாசம், லட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரேட் இருக்கலாம். ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க்கு, இதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கூட போவாங்க அந்த கடைக்காக, பரோட்டா வாங்கிறதுக்காக. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நான் அதை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் எந்த கடைசி காலத்தில் தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே? வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் வேதத்தை அதிகமாய் விரும்புகிறேன், நேசிக்கிறேன், காத்து கொள்ளுகிறேன். What an amazing scripture. Hallelujah. எவ்வளவு பெரிய வார்த்தை பிரியமானவர்களே. நாம் எப்படி வாழ்கிறோம், நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். ஒருவேளை நம்ம எல்லார்ட்டையுமே இந்த பாவம், இந்த குறை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நமக்கு வேண்டிய ஆகாரத்தை விட நான் பைபிள் ரொம்ப நேசிக்கிறேன், அதை ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு அதுதான் முக்கியம், சாப்பிடாட்டா கூட முக்கியம் இல்லை அப்படி நம்ம யாராவது இருப்போமானால் அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் திருப்பியும் சொல்கிறேன், 90% of the problem would not have existed in your life if only you would have taken time to read and meditate the scriptures with your profoundness of your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனுடைய வசனத்தை தேடியிருப்பீர்களானால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அநேகம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய். காரணம், you would have been equipped. நீங்கள் ஏற்கனவே அதுக்கு எக்யூப் ஆயிடுவீங்க. எந்த எதிரியினுடைய சேனை வந்தாலும் அதற்கு சரியான வார்த்தையும் விசுவாசம் உங்களுக்கு பலப்பட்டு கொண்டிருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி ஆய் சொல்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவருக்கு வந்து சும்மா பொழுது போகாமல் எழுதி வச்சிருக்காரு நம்ம நினைக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே. அப்படி சொல்லுங்கடா, வேற வழி இல்லை, அப்புறம் நீங்களும் விட்டா எங்கிட்ட போயிடுவீங்களே. No, it's not that ideology. It is good for you and for your children and your family. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எத்தனை பேர் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாப்பா? சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக.
இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம், பாதி இல்லை, எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு. எப்படி இருக்கணுமா? இந்த பைபிளில் உள்ள வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு, அதாவது என்னென்னா, இந்த பைபிளில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குன்னா அதை செய்கிறதா, இல்லைன்னா அப்படி லைட்டாக விலகி போனால் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குதானா, இல்லை எனக்கு ஆதாயம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல வசனத்தின்படி வாழ்வேன் என்று வாழ்வீர்களானால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாய் என்று அதன் மூலமாய் அறிவேன். Abraham obeyed the word of the living God, and God confirmed that Abraham loved him so much. ஆபிரகாமை தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், ஒரு வசனத்தை அனுப்பினார். நீ உன் குமாரனை எனக்கு பலியிடு என்றார். அவன் முழுமையாக கீழ்ப்படிந்தான். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கு அந்த உண்மையான அந்த ஆசீர்வாதம் முழுமையாக பலிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை இருந்துச்சு, ஏன்னா அப்படி இப்போ மிச்ச பிள்ளைகள் மிச்ச காரியம் எல்லாத்தையும் தேவன், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆகுது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளோ அருமையான வார்த்தை என்று பாருங்கள். இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. அண்டர்லைன் பண்ணுங்க. கவனமாக இல்லைன்னா அழுது கதறுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நம்மளுடைய வேதத்தில் வாசிக்கிறேன், பிரசங்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் எனக்குள் இந்த மாற்றம் இல்லை, எனக்குள் இந்த சந்தோஷம் இல்லை, எனக்குள் இந்த விசுவாசம் இல்லை, எனக்குள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, என்னை நீர் மாற்றும், அதற்கு பின்பு என்னை அனுப்பும் என்று கேளுங்கள். அதாவது உங்கள் மனசில் சிந்திக்கிறபடியெல்லாம் சிந்திச்சுட்டு ஊழியம் பண்ணிவிட்டு பரலோகராஜ்யம் போயிடலான்னு நீங்கள் நினைக்காதீங்க பிரியமானவர்களே. அப்படியே நீங்கள் போயிடுவீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும் போயிடுவீங்க. ஆனால் தர டிக்கெட் தாங்க கிடைக்கும். யூ கேன் நெவர் பிளேம் மீ. யார் எங்கே பிளேம் பண்ணாலும் இந்த அற்புத தொடர் ஊழியத்தில் we are instructing everyone the right way. விசுவாசம்தான் எல்லாம் பிரியமானவர்களே. ஆமென். இதில் எழுதியிருக்கிறவர்களும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஏங்க திருப்பி திருப்பி அங்கே ஒரு இடத்துல இல்லைங்க, நீங்கள் த்ரூ அவுட் த பைபிள், இஃப் அட் ஆல் யூ அலோவ் மீ, ஐ கேன் kept on preaching for 6 hours with the scriptures. So much and so forth is there. அவ்வளவு அதிகமாய் மீண்டும் மீண்டும் தேவனுடைய வசனம், இதையே தியானித்துக் கொண்டு உன் சிந்தனை எல்லாம் வசனமாக இருக்கட்டும், உன் வார்த்தை எல்லாம் வசனமாக இருக்கட்டும். சத்ருவை நீங்கள் ஜெயிக்க வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையில் நன்மையை நீங்கள் பெற வேண்டாமா? நீங்கள் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டாமா? நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டாமா? நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வழி வாய்க்க பண்ணப்படணும்? எத்தனை விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டோ நீங்கள் எதுவும் கிடைக்காம இருக்கிறா? உங்கள் வழி எப்போ வாய்க்க பண்ணப்படும் பிரியமானவர்களே? இட் இஸ் a guaranteed scripture, not only for the Israelites, for all who believes in Jesus Christ. உன் வழியை வாய்க்க பண்ணுவேங்கிறாரு. நான் இதை சொல்லி இதை ஹைலைட் பண்ணி நீங்கள் அதை தியானிங்க நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. நிறைய வாய்க்க பண்ணுவார்ல, அப்போது நம்ம நல்லா தியானிப்போம்னா 2 வாரம் கூட ஓடாது. You should have the genuine love on the scriptures. ஆனால் வசனம் அதை சொல்லும்போது நான் அதை மறைக்கக்கூடாது. ஆமென். இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கிற இருப்பாயாக. அப்பொழுது எப்பொழுது தேவனுடைய வசனத்தை நேசித்து நீ தியானிக் கொண்டிருக்கும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் உன் கையில் இருக்கிற, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு என்ன அர்த்தம்? It is in your hands whether to love the scriptures or meditate it or to do according to it. உங்க கையில் இருக்கு. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். சங்கீதம் 1 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். நீ புத்திமானாக இருக்கணும்னா அவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே. What a scripture it is. What a scripture it is. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் பசி, வேதத்தை குறித்ததான உங்களுடைய பசி எப்படி ஆயிருக்கிறது? சிந்திங்க. Just think through.
எப்படி பசியோடு நீங்கள் எப்படிப்பட்ட விருப்பத்தோடு நாம் இருக்கிறோம். இல்லாவிட்டால் தேவனிடத்திலே நாம் ஒப்புரவாவோம். ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வேதத்தை உங்கள் கையில் கொடுக்கிறது. எத்தனை பரிசுத்தவான்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள் தெரியுமா? இட்ஸ் நாட் ஈஸி டு டிரான்ஸ்லேட் ஸ்கிரிப்சர். பிரியமானவர்களே, அவ்வளவு உத்தமமாக இன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தை சம்பளத்தை சம்பாதிச்சதெல்லாம் கொடுத்து ஒரு வேதம் எனக்கு வேணும் என்று அலைந்த கூட்டங்கள் உண்டு. இன்னைக்கு தடிக்கு விழுந்தா வீட்டில் பைபிள் தான். ஆகவே நமக்கும் சரி நம் பிள்ளைகளுக்கும் சரி அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறதில்லை. பிரியமானவர்களே, ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எங்க பைபிளை வாசிங்க, the concept is the same. Bible is an unchanging word of God. If you don't love the scriptures, there will be consequences in your life. வேதம் வேண்டாம், அதெல்லாம் முக்கியத்துவம்லாம் படுத்த முடியாது, நான் என் இஷ்டத்தை தான் வாழுவேன், எனக்கு என்னுடைய ஜென்ம சுவாபத்தில் நான் எடுக்கிற முடிவின்படி தான் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவேன் என்று சொன்னால், I don't know whether you will make it to heaven or not. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே சிறு குழந்தையை போல ஆகவிட்டால், இதெல்லாம் கம்ப்ளீட் ஆண்டவருடைய மேல் உள்ள முழு நேசத்தினுடைய பிரதிபலன் தான் வேதத்தை நம்ம நேசிக்கிறது. ஏன் அப்பாவை நேராக பார்க்க முடியலையா? அவர் எழுதி கொடுத்த லெட்டரையாவது நம்ம வாசிப்போம். யூ ட்ரை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பொய்யா இல்லையா நீங்கள் தான் சாட்சி சொல்லணும். நான் இப்படி செஞ்சேன், தேவன் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இதை செய்தார். அதாவது ஷார்ட்கட்லேயே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போக முடியாது. பிரியமானவர்களே, இந்த தேவன் நூல் பிடித்து பார்க்கிற எல்லாரும் தன் குமாரனை அனுப்பித்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா எவ்வளவு பெரிய தேவன் என்று பாருங்கள். ஏன்னா அவர் யார் கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? யாராவது கேட்க முடியுமா? போய் எதுக்காக நீங்கள் இப்படி மறிக்கணும்? பாவம் செஞ்சது நம்ம, அவர் தன்னை அழித்து கொண்டார் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, என்னுடைய நல்வாழ்வு. இதை எங்கே அறிகிறோம்? வேதத்தில் அறிகிறோம். பிரியமானவர்களே, சத்திய வேதம். சாரல் நவராஜம்மா பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு, கேளுங்க, அருமையான பாடல்கள். இஃப் யூ ஆர் அ பிலீவர், 9வது காரியம், வேதத்தை நேசிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம திருப்பி அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாக்கியவதியும் பாங்களாம். அல்லேலூயா. பாக்கியவான். You are blessed. How I wish, how I pray that I may live a life like you. 3ஆம் வசனம் பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் நினைக்கலாம் இது நடக்குமா? நமக்கு சங்கீதம் 91 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு சங்கீதம் 91 நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அது என்ன சொல்லுது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு சங்கீதம் 91 இருந்தால் பிசாசை எடுத்துகிட்டு வரான். Even the devil believes Psalms 91. வேதம் பொய்யுரையாத வேதம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் காலங்களை வெறும் வாட்ஸ்அப்பிலும் இன்டர்நெட்டிலும் வீணடித்துக் கொண்டிருப்பீர். தேவையில்லாத கால்களிலும் வீணடித்துக் கொண்டிருப்பீர்களானால் இனிமேல் அவைகளெல்லாம் ஒதுக்கி வேதத்திற்கு முக்கிய கொடுங்கள். அது உங்களை சுமக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளையாயிருப்பதை வெளியிலே காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். ஆமென் ஆண்டவரே. உள்ளான உண்மையில் உள்ள அன்பிற்கு வெளியரங்கமான அடையாளங்களை தேடுகிற கர்த்தரே, நாங்களும் உம்முடைய வேதத்தை வாஞ்சிக்கவும்
தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவேளை நாங்கள் குறையா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாங்கள் அப்படி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.